வெல்கம் டு ஒயிட் மூன் கிச்சன். இன்றைக்கி பட்டர் சிக்கன் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஸோ நான் எலும்பில்லாத கறியாக பார்த்து சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இதில் காஞ்ச மிளகாய் தனியாக பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதுவும் ஆட் பண்ணிட்டேன். அதுவும் கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். கஸ்தூரி மெட்டி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அப்படியே வச்சுருவோம். அப்போ தான் அதில் இருக்கிற உப்பு காரம் எல்லாமே அந்த பீஸில் இதுவாகும். ஆயிடுச்சு. ஸோ ஒரு பட்டர் பீஸ் ஒன்று போட்டுடுறேன் சின்ன கடாயில். மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. மெல்ட் ஆகிடுச்சு. கொஞ்சோண்டு பட்டை லவங்கம் போடுறேன். ஸோ மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சிக்கனை ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் நம்ம தண்ணி எதுவும் விடவே இல்லை, தண்ணியும் தேவையில்லை. சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும். ஸோ அதுலேயே லைட்டாக சுண்டுச்சுனாவே போதுமானது. ஆல்ரெடி பட்டர் வேறு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அந்த பட்டர்லேயே கொஞ்சம் ஸ்லிம்மில் வச்சுட்டு நல்லா ஹீட் பண்ணுவோம். கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ திறந்து பார்ப்போம். ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு. லைட்டாக திருப்பி விடலாம். ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் போல் வெந்ததுனாவே போதுமானது. தண்ணி சுண்டுற வரைக்கும் கொஞ்சம் வேக வைப்போம். மறுபடியும் கொஞ்ச நேரம் மூடி வேக வைப்போம். இப்போ எடுத்து பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. மறுபடியும் கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம். நல்லாவே வெந்துருச்சு. போதுமானது. இறக்கிடலாம். அது தண்ணியெல்லாம் சுண்டின அளவுக்கு இந்த மாதிரி வச்சுக்குவோம். இது மேலே கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே சீஸும் ஆட் பண்ணுறேன். ஸோ டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். கொத்தமல்லி கொஞ்சமாக போட்டுக்கிறேன். இது ரைஸ் கூட வச்சும் சாப்பிட்லாம், தனியாகவும் சாப்பிட்லாம். பெரியவங்கலேருந்து குழந்தை வரைக்கும் எல்லோரும் நல்லா சாப்பிட்லாம். ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும் இந்த கறி. நீங்களும் இதே மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்டில் சொல்லுங்கள். Okay, thank you.